எல்லாருமே என்ன மன்னிச்சுக்கங்க. என்னோட பழனி பாத யாத்திரை இப்படி பாதியிலே முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வருஷம் பழனி முருகன் எனக்கு தரிசனம் குடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல. உங்க எல்லாருக்குமே தெரியும். தை மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த வருஷத்துக்கான பழனி அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சுச்சு. அது மட்டும் இல்லாம பழனி கோவில்ல இருந்தே நம்மள பாராட்டியிருந்தாங்க. பழனி அஃபிஷியல் யூடியூப் சேனல்லயும் நம்மளோட வீடியோஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் தைப்பூசத்துக்கு பழனி முருகன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முறையா மாலை போட்டு 21 நாள் விரதம் இருந்து பழனிக்கு பாத யாத்திரையா போனேன். 3வது நாள் திண்டுக்கல் கிட்ட போகும்போது தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுல என்னோட அப்பாவோட அம்மா, என்னோட அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து மாலையை கழட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் என்னால தைப்பூசத்துக்கான பழனி பாத யாத்திரை அப்டேட் கொடுக்க முடியல. எல்லாருமே என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. இதை கூட நான் ஏன் வீடியோவா போடுறேன் அப்படின்னா, என்னோட அப்டேட்ஸ்க்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ மூலமா இந்த தகவலை உங்கள்ட்ட நான் சொல்றேன். ஆனா நீங்க பழனி எப்போ போகணும் அப்படின்னாலும் பழனியோட 2026க்கான பயண வழிகாட்டி வீடியோவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது எப்போ போனாலும் இந்த வருஷத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நான் அதை வீடியோவா போட்டுடுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி. பாய்.